ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் எதிர்காலத்தில் உங்களோட ஸ்பௌஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் யாரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வர போகிறாங்களா, அல்லது நியூ பர்சன் யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் அனுப்ப போகுதா, அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸாக எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் லைஃப் பார்ட்னர், அல்ல லாஸ்ட் வரைக்கும் இவங்களோட ட்ராவல் பண்ணணும். என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் எதிர்காலத்தில் உங்கள் கூட வரப்போகிறது யாரு, எக்ஸா இல்லை நியூ பர்சனா, யாரை யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பைல் செலெக்ஷனாக நான் வச்சுருக்கேன், 2 பைல் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூனிவர்ஸ்ட்டை ப்ரே பண்ணிவிட்டு பைல் 1 பைல் 2. ஸோ நான் 2 பைல் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைல் 1 பார்த்துடலாம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் பிக்சர் பாருங்கள். பைல் 1, பைல் 2, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த 2 பிக்சர் பாருங்கள். இந்த 2ல் பைல் 1 பைல் 2ல் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணலாம். பைல் 1, பைல் 2. டைம் எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பைல் 1 நம்ம பார்த்துடலாம். வெல்கம் பைல் 1. ஓகே, நம்ம இப்போ உங்கள் ஃப்யூச்சரில் யார் வரப்போகிறா, அவங்களோட கேரக்டர் என்ன, இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, இவங்க உங்கள் எக்ஸா அல்லது நியூ பர்சனா, யூனிவர்ஸ் பைல் 1 லைஃப்பில் யார் வரப்போகிறா, பைல் 1 யூனிவர்ஸோட ஃப்யூச்சர் பார்ட்னர். ஓகே, நான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படி எந்த மாதிரியான கேரக்டர்லாம் சொல்லிடுறேன். இவங்க உங்கள் எக்ஸோட உங்களால் ரெசனேட் பண்ண முடியுதா, உங்களால் நீங்கள் நினைக்கிற பர்சனோட ரிலேட் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் 2 பேருமே ஈக்குவலான லவ் காமிக்கிற கேரக்டரா இருப்பீங்க. ஃபியூச்சர்ல வரப்போற பர்சன் நீங்களுமே எந்த மாதிரியான ஒரு பர்சன்னா, மற்றவங்க இமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சன், ரொம்ப கம்பேஷனேட், அடுத்தவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த வழியும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நிறைய லவ் காமிப்பீங்க. ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களுக்கு வரப்போற பர்சனுமே எந்த மாதிரியான பர்சன்னா, நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் சாங்ஸ் டெடிகேட் பண்ணுறது, அண்ட் ரொம்ப ரொமான்டிக்காக பேசுறது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. சரியா? உங்க கூட இருக்கும் 2 பேருக்குமே வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க உங்க பர்சன். அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டும். உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு பர்சன் தான் உங்க லைஃப்குள்ள வரப்போறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. பேசுறதுமே வந்து ரொம்ப கிளியரா பேசுவாங்க. அண்ட் லாஜிக்கான பர்சன், லாஜிக் ப்ராக்டிக்கலா இருப்பாங்க, ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாவும் இருப்பாங்க. சரியா? நீங்க எப்படி வந்து அடுத்தவங்களுக்காக வந்து நீங்க பாக்குறீங்களோ, பட் உங்க பர்சன் வந்து எந்த மாதிரினா, அவங்களுக்கு எது பெஸ்ட், என்னோட லைஃப்க்கு எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்க போறாங்க. சரியா? ஆனா ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம் உள்ள பர்சன். அவங்க பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா பேசுவாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டா பேசவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை வந்து இப்ப சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வரப்போற பர்சன், இது வந்து 2 கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இங்க 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலும் ஈக்குவலான கிவ் அண்ட் டேக், பேலன்ஸா இருக்கும். உங்க ஃபியூச்சர் ஸ்பௌஸ் ஆர் உங்க ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து நீங்க லவ் கொடுத்த அளவுக்கு அவங்களும் அதே அளவுக்கு லவ் கொடுக்க போற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க.
ஈக்குவலான லவ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஏங்க வைக்க மாட்டாங்க, எந்த ஏமாற்றமும் இருக்காது. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு சோல்மேட் தான் வருவாங்க. அதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், நீங்க சூஸ் பண்ண கார்டும் அந்த மாதிரி தான். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். ரெண்டு பேருமே ஈக்குவலான லவ் காமிக்கிற ஒரு பர்சனா இருப்பீங்க. இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா, நீங்க வந்து உங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற கேரக்டரா இருப்பீங்க. பட் உங்க பர்சன் வந்து அவங்க லைஃப்க்கு எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இதுல கிரீன் கலர் வந்து இம்பார்ட்டன்ட். கிரீன் வந்து பிடிக்கலாம் உங்களுக்கு ஒரு உங்க பர்சனுக்கு. இல்ல கிரீன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணலாம். ஓகே, வேற இந்த மாதிரி இருப்பாங்க நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் இந்த மாதிரியான கேரக்டர், ஃபியூச்சர் ஸ்பவுஸ். பைல் 1. ரொம்ப பொறுமை அதிகமா இருக்கும். ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க போறாங்க. செல்ஃப் லவ் ரொம்ப பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ். அவங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. செல்ஃப் லவ்ங்கிறது வந்து செல்ஃபிஷ்னு சொல்லல. ஜஸ்ட் அவங்க செல்ஃபிஷான கேரக்டரா இருந்தாலும் அவங்க மனசுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய ஓவர் திங்க் பண்ற கேரக்டர் தான். நிறைய ஓவர் திங்க் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்குற ஒரு பர்சனா இருப்பாங்க. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1000 வாட்டி யோசிக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவ்வளோ குயிக்கா வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரில ரொம்ப பொறுமையா யோசிச்சுதான் ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆக்ஷன் எடுக்கிற பர்சனா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களை வந்து யாராவது நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஈஸியா ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. நீங்க உங்ககிட்ட வந்தாலும் நீங்க நம்ம ரிஜெக்ஷனை வந்து பார்த்து பயப்படுவோம். நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த பயம் அதிகமா உள்ள ஒரு பர்சன். சைல்ட்ஹுட் ட்ராமா நிறைய இருக்கும். சரியா? சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு நிறைய லவ் கொடுத்து அந்த லவ் கிடைக்காம ஏமாந்து போன ஒரு பர்சனா இருப்பாங்க. சரியா? இது வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. இது எக்ஸோடு உங்களால ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்லைங்கிற பட்சத்துல பைல் 1 உங்களுக்கான நியூ பர்சன் வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து ஸ்ட்ராங்கான சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்கும்னு தெரியுது. வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ வரப்போற பர்சன் வந்து உங்க எக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நியூ பர்சனா இருந்தாலும் சரி, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்தாலும், வேற யாரையும் லவ் பண்ணி ஹர்ட் ஆகியிருந்தாலும், அது எல்லாமே வந்து மறந்துட்டு ஹீல் ஆகிட்டு தான் உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்டர் ஆவாங்க. உங்களோட ஒவ்வொரு நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு கனவுல வரக்கூடிய ஒரு பர்சன். கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும். யூனிவர்ஸோட நல்லா வந்து அவங்க கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. யூனிவர்ஸ், காட், அதுல வந்து நம்பிக்கை அதிகமா இருக்கும். அண்ட் உங்க கூட வர வாழ்க்கை வந்து ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சரிங்களா? நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன் அதிகம் உள்ள ஒரு பர்சன். பிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து உங்க மேல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான டைப்னு சொல்லலாம். ரொம்ப இமோஷன்ஸ்க்கு வந்து இங்க வேலை கிடையாது இவங்க கிட்ட. இமோஷன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், சர்ப்ரைசஸ், ரொமான்டிக், அதெல்லாம் கூட யோசிச்சு லாஜிக்கா திங்க் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இப்படி வந்து இந்த ஃப்ளவர் கொடுத்தா என் பர்சனுக்கு பிடிக்கும், என் பர்சன் சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தா என் பர்சனுக்கு பிடிக்கும். அதுல கூட பல லாஜிக்கா ரொம்ப கால்குலேட்டிவா பிளான் பண்ணி மூவ் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஆனா உங்க கூட இப்ப வந்து வரப்போற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஒரு நியூ பிகினிங்கா இருக்கணும் அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஹீல் ஆகிட்டு தான் கம்ப்ளீட்டா வரப்போறாங்க. அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஓவர் திங்கிங் இருக்காது. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், அந்த வலி, வேதனை, அது எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு அழகான லைஃப் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பைல் 1. இதுதான் உங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸுக்கான கேரக்டர், அவங்க பர்சனாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹீலிங், பர்சனல் ரீடிங், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இந்த பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிக்சர் படி பார்க்கும்போது நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன். அண்ட் உங்க பர்சன் லைஃப்ல வந்து என்ன நடக்குதுன்னு எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்களா அல்லது என்னன்ட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பீங்க. நீங்க எப்பயுமே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு வெயிட்டிங் எனர்ஜில இருக்கீங்க பைல் 2.
ஓகே. ஸோ இப்போ உங்க ஃபியூச்சர் உங்களுக்கு வர பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் என்ன மாதிரியான கேரக்டர், எப்படி இருப்பாங்க, என்ன பர்சனாலிட்டி, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன? ஃபைல் 2 உங்க பர்சன் எக்ஸ் பர்சன் வர போறாங்களா இல்ல நியூ பர்சன் யூனிவர்ஸ் அனுப்ப போறாங்களா? யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபைல் 2 அவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி நம்ம பார்த்துடலாம். மேபி பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ், நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய யோசிப்பாங்க, ரொம்ப ரொம்ப அறிவு அதிகமா இருக்கிற ஒரு பர்சனா இருக்க போறாங்க. பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? இது ஜென்ரல் ரீடிங் தான், ஸோ ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் கம்யூனிகேஷன்ல வந்து பெஸ்டா இருப்பாங்க, கிளியரா பேசுவாங்க, ரொம்ப கிளியரா பேசுவாங்க, என்ன சொல்ல வரணுமோ அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஓகே. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்களுக்கு வரப்போற பர்சன் கூட வந்து உங்களுக்கு போன ஜென்மத்துல கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். சரியா? கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்க போது உங்க 2 பேருக்குள்ளேயும். நீங்க 2 பேரும் உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங், லவ் ரொம்ப அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓவரான லவ், 2 பேருமே ஓவரான லவ் காமிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன், நீங்க என்ன லவ் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி. ஓகே. இமோஷனலா கொஞ்சம் கனெக்ட்ல ஆக மாட்டாங்க. இமோஷனலா அவங்க ரொம்ப லாஜிக்கான பர்சன் தான். பைல் 1 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பைல் 2 உங்க பர்சனும் லாஜிக் தான். இமோஷன்ஸை தாண்டி அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்குற பர்சனா தான் வரப்போறாங்க. இமோஷன்ஸ் இருக்கும், பட் அதை காமிக்கிறது வந்து அவங்க ஒரு வீக்னஸா நினைச்சுக்குவாங்க. அதை காமிச்சா நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். லவ் காமிப்பாங்க, லவ் நிறைய இருக்கும், ஹார்ட் ஃபுல்லு உங்களோட ஞாபகங்கள் இருக்கும், உங்களை ஓவர் திங்க் பண்ணுவாங்க, உங்களை பத்தின தாட்ஸ் அதிகமா இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும். பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. கொஞ்சம் லாஜிக் அப்படிங்கிறதுனால அதை கூட யோசிச்சு தான் பண்ணுவாங்க. இமோஷனலா டிஸ்டன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கான பயிற்டும் நிறைய வாய்ப்பு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க சேர்ந்து இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கு. பைல் 2 உங்க இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற டைப் தான், பட் அது ரொம்ப ஓவரா அவங்களும் வந்து அழுதுட்டு ரொம்ப இறங்கி போற டைப் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம லவ் காமிக்கணும், எந்த அளவுக்கு இமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ரொம்ப மைண்டு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. மைண்டு கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. 5 of Pentacles கொஞ்சம் இன்செக்யூர்டான பர்சனா இருப்பாங்க. ஐ திங்க் சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம், இல்லை பாஸ்ட்ல ஏதாவது வலி வேதனை ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் ரிஜெக்ஷனுக்கு ரொம்ப பயப்படுறவங்க. சரியா? நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா, நீங்க கொஞ்சம் வந்து பேக் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப இன்செக்யூர்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் யார் மேலே வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கும், அது அந்த ட்ராமா அதுதான். அதனால ஹோப் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யார் மேலேயும் நம்ப மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து அவங்களுக்கு உங்க மேல ஹோப் வர்றதுக்கு வந்து நாள் எடுக்கும். ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த ஒரு செக்யூர்டா ஒரு பாதுகாப்பாவே உங்ககிட்ட வந்து அந்த ஃபீல் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் தான். பட் எக்ஸ்பிரஸ் பண்றதுலயுமே வந்து ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்க. பட் ரொமான்டிக் தான். எஸ். வெளியில எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. சரிங்களா? எதுவுமே நான் சொன்னதுதான். எமோஷன்ஸ் வந்து அவ்வளவா காமிக்கிற டைப்பா இருக்க மாட்டாங்க. உங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஆர் ஃபியூச்சர் பார்ட்னர் எமோஷன்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. அவ்வளவு சீக்கிரம் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க.
ரொம்ப நேர்மையான ஒரு பெர்சனா இருப்பாங்க. எது உண்மையோ அத வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்லிடுவாங்க. ரொம்ப உண்மையா இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெர்சன் அண்ட் சோல்மேட் கனெக்ஷன் தான். உங்களுக்கு ஃபியூச்சர்ல யுனிவர்ஸ் குடுக்க போற பெர்சன் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனா இருப்பாங்க. லவ் மட்டும் இருக்காது, ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கும். எமோஷனல் பாண்ட் வந்து உங்க கூட ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ பாஸ்ட்ல நடந்த அந்த நெறைய அவங்க ஏமாற்றம் வந்திருந்திருக்கும் இல்லையா? அதுலருந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்திருப்பாங்க. அதுல நெறைய லெசன் கத்துக்கிட்டு ஹீல் ஆகி நெறைய மெச்சூரிட்டியோட தான் உங்க கூட ஒரு வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்க போறாங்க. லைஃப்ல வந்து நெறைய பிரச்சனைகள பார்த்தவங்களா இருக்கலாம், ரிஜெக்ஷன பார்த்தவங்களா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆனவங்களா இருக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, அவங்க எப்பயுமே ஒரு தனிமையில இருக்கிற ஒரு கேரக்டரா தான் இருந்திருப்பாங்க. உங்கள பார்க்குற வரைக்கும் அவங்களோட கேரக்டர் வந்து அந்த மாரி தான் இருக்கும். ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண பெர்சனா இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்ல அவங்க எதிர்பார்த்த அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்காத ஒரு பெர்சனா இருப்பாங்க. லவ் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க, ஜென்டிலான ஒரு கேரக்டரா இருப்பாங்க அண்ட் ரொம்ப பொசசிவ். ஏன்னா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பொசசிவா தான் இருப்பாங்க. பட் நல்ல பணம் எல்லாம் வந்து மணி அதெல்லாம் வந்து சேவ் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. அண்ட் எதுவுமே வந்து ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? குயிக்கா வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவாங்க அப்படிங்கிற கேரக்டர் கிடையாது. ஆனா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மனசுல இருக்கிறத சொல்லிடுவாங்க. என்னதான் ரொமான்டிக் பர்சனலா இருந்தாலும் ஒரு வால் வந்து அவங்கள சுத்தி இருக்கும். அந்த பாஸ்ட்ல அவங்க ஃபேஸ் பண்ண அந்த போராட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால அவங்கள சுத்தி ஒரு வால் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்ல அவங்க கொடுத்த காயங்கள், அந்த பர்சன் அவங்களோட பர்சன் எக்ஸ் வந்து கொடுத்த காயங்கள்னால அவங்க எப்பயுமே ஒரு எச்சரிக்கையான ஒரு உணர்வுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்காத லவ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டீப் லவ் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்ககிட்ட ஓப்பன் ஆவாங்களே தவிர ஒரேடியா வந்து உங்ககிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது. ரொம்ப தெளிவான பர்சன். ஒரு ஸ்டேபிளான லைஃப் வந்து உங்க கூட பில்ட் பண்றதுக்கு வந்து அவங்க நிறைய யோசிப்பாங்க. ஸ்லோவா தான் வந்து ஸ்டெப் எடுக்கிற ஒரு கேரக்டர் எதுவா இருந்தாலும், பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளா வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கேரக்டரா இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து உங்க 2 பேருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அது அந்த பாஸ்ட்ல இருக்கிற ஒரு ட்ராமானால. பட் போக போக வந்து நம்பிக்கை அதிகமாகும். சரியா? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வந்து போக போக கிடைக்கும். இதுதான் பைல் 2 உங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஆர் உங்க ஃபியூச்சர் பார்ட்னருக்கான கார்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் டீடைல்ஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.